நான் இன்றைக்கு நம்முடைய ஆனந்தகுமார் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் புத்தாடை வழங்கி தான் மட்டும் புதிய ஆடை உடுத்தினால் பத்தாது, என் கிராமத்தில் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள் அத்தனை பேரும் புத்தாடை அணிவித்து அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைத்தாரே, அவருக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாகவும் அதையும் அன்றோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே முறை இந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்னும் அன்போடு உங்களிடம் சொல்லுவது என்னவென்றால், இன்றைக்கு மருத்துவ காப்பீடு திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற நம்முடைய மக்களுக்கு அதை பற்றி பல நேரங்களில் தெரியாமல் சென்று விடுகிறோம். இன்றைக்கு இதய கோளாறு ஆகி இன்றைக்கு மருத்துவமனையில் ஹார்ட் அட்டாக் வந்து ஆபரேஷன் செய்கிறோம் என்று சொன்னால், அதை கண்டிப்பாக இன்றைக்கு பிரதமர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரை நம்மளால் முதலமைச்சர் காப்பீடு திட்ட பிரதமர் காப்பீடு திட்டத்திலிருந்து என்னால் வாங்கி தர முடியும். இதுவரை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே நான் வாங்கி கொடுத்திருக்கின்றேன். அதே போல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, அதுக்கும் வந்து நம்மளால அந்த உதவி தொகையை வாங்கி தர முடியும். அதே போல கேன்சர் பேஷண்ட், இன்னைக்கு நிறைய கேன்சர்ல இருக்காங்க. அந்த கேன்சர் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட்ல ஒரு 5-6 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு செலவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு பாதி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வரல நம்மளால கண்டிப்பா வாங்கி தர முடியும். இது நமக்கு மட்டும் வந்தா பேசுவோம்னு நினைக்காதீங்க. உங்களை சார்ந்து இருக்கின்ற யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனை இருந்து சொன்னால் கண்டிப்பாக எங்க ஆனந்தகுமாரிடம் நீங்கள் தகவலை கொடுங்கள். கண்டிப்பாக மாப்பிள்ளை என்னிடம் கொடுப்பார். நான் அந்த உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும்